நாகர்கோவிலில் நடைபெற்று வரும் அரசு நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இந்திய துணைக்கண்டத்தின் தொடக்கமான வள்ளுவ முனை இருக்கக்கூடிய குமரி முனைக்கு நான் வந்திருக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனித்துவமான பண்பாடு, உணவு, வட்டார வழக்கு, கொட்டி கிடக்கக்கூடிய இயற்கை அழகு நிறைந்திருக்கக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டம். எல்லை போராட்ட வீரர் மார்ஷல் நேசமணி, கலைவாணர் NS கிருஷ்ணன், பொது உடைமை இயக்கத்தினுடைய தீவிர தோழர் ஜீவா, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, இப்படி பல பேருலாமைகளை கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களை தந்த மாவட்டத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்று அறிவியலில் சிறந்து இஸ்ரோ அமைப்புக்கு எத்தனையோ தலைவர்களை தந்த கன்னியாகுமரிக்கு நான் வந்திருக்கிறேன். இப்படி பல்வேறு பெருமைகளை கொண்டிருக்கக்கூடிய மாவட்டத்தில் இந்த சிறப்பான விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள். பால்வளத்துறையை சிறப்பாக கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வெள்ளை உள்ளத்துக்கு, கொள்கை தரத்துக்கு சொந்தக்காரரான அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதே போல இதுவரை எந்த மாவட்டத்திலும் இல்லாத வகையில் 3,12,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய இந்த மாபெரும் விழாவை மிகுந்த எழுச்சியோடு சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்துடைய ஆட்சியர் அழகமீனா IAS அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பாக செயல்படுகிற மாவட்ட ஆட்சியர்களை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு முத்திரை பதிக்கக்கூடிய வகையில் அவர் செயல்படுகிறார். உங்களுடைய கரவொலியை பார்த்தால அதுக்கு சாட்சியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பலமா கரவொலி எழுப்பி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும். அவருக்கு துணை நிற்கக்கூடிய மாவட்ட அலுவலர்களுக்கும் அத்துணை பணியாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். நேற்று காலை கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நான் வந்தேன். இலங்கை வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு உரிய குடியிருப்புகள் திறப்பு விழா, பேரறிவு சிலையினுடைய வெள்ளி விழா வளைவு, ஆர்ச், தியாகி பொன்னப்பனுடைய முழு உருவ திருவுருவ வெண்கல சிலை ஆகியவற்றை திறந்து வச்சுட்டு தான் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறேன், இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன். தியாகி பொன்னப்பன் அவர்களை பற்றி சொல்லணும்னா விடுதலை போராட்ட தியாகிகளில் ஒருவர். குமரியை தமிழ்நாட்டோடு இணைப்பதற்கான போராட்டத்தில் மார்ஷல் நேசமணியருடைய போர்ப்படை தளபதியாக விளங்கியவர் அவர். திருவிதாங்கூர் கொச்சி சட்டமன்ற பேரவைக்கு 2 முறையும், தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு 3 முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்து மக்களுக்கு பணியாற்றியவர். எளிமையா வாழ்ந்து ஏழை மக்களுடைய குரலாக ஒழிச்சு குமரி கோமேதகம்னு மக்களால் போற்றப்பட்டவர். அத்தகைய சிறப்புக்குரிய தியாகி பொன்னப்பனார் அவருடைய 100ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி நாகர்கோயில் மாநகராட்சி பூங்காவில் 50 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய முழு உருவ சிலை, வெண்கல சிலை
அதை திறந்து வச்சதுல நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன். அதேபோல் தமிழின தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞருடைய சிலை கன்னியாகுமரி மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் என்னுடைய பெயரில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு படைப்பகம். இதனையும் நேற்று நாகர்கோவில் மாநகராட்சி முதல் மேயர் நம்முடைய சகோதரர் மகேஷோடைய சிறப்பான ஏற்பாட்டில் அதை நான் திறந்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும் என்று நான் கருதுகிறேன். 2025 நியூ இயர் பிறப்பதற்கு முன்னால நான் குமரிக்கு வந்தேன். முக்கடல் சூழக்கூடிய குமரி முனையில முப்பால் புலவன் வள்ளுவனுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் நிறுவன பேரறிவு சிலை, அந்த சிலையினுடைய வெள்ளி விழாவை நாம் கொண்டாடினோம். திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாறையும் இணைக்கிற கண்ணாடி இழைப்பாலத்தை திறந்து வச்சேன். இப்போ 2026 திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையறதுக்கு முன்னாடி அரசு விழாவில் உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கிறேன். குமரி மாவட்டம் மீனவர்கள் நிறைந்த மாவட்டம். மீனவ தோழர்களுக்காக நம்ம திராவிட மாடல் ஆட்சியில செய்யப்பட்ட சில முக்கிய திட்டங்களை மட்டும் தலைப்புச் செய்தியா நான் சொல்ல விரும்புறேன். 2004 சுனாமியால பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்களுக்கு நிலம் கையகம் செய்யப்பட்டு வீடுகள் கட்டி கொடுத்தாலும் அரசு நிலம் என்ற வகைப்பாட்டில் இருந்துச்சு. சொந்த வீடுகளில் குடியிருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு வரன்முறைப்படுத்தப்பட்ட வகையில் இன்று பட்டா வழங்கப்படுது. அது மட்டுமல்ல, இன்று கன்னியாகுமரியில் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 40,086 குடும்பங்களுக்கு பட்டா வழங்கப்படுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல தேங்காய்பட்டணம் துறைமுக விரிவாக்க பணிகள் உட்பட தூண்டில் விளைவுகள், மீன் இறங்கு தளங்கள், படகு அணையும் தளங்கள், வலை பின்னும் கூடங்கள், மீன் ஏலக்கூடங்கள், இப்படி பல பணிகளை குமரி மாவட்ட மீனவர்களுக்காக செஞ்சு கொடுத்திருக்கிறோம். 21 மீனவ கிராமங்களை சேர்ந்த 1,47,361 மீனவ மக்கள் இதனால் பயனடைந்திருக்கிறாங்க. குளச்சல் மீன் துறைமுகத்தை விரிவாக்கம் செய்ய 150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. குளச்சல் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்கள்ல பொருளாதார வளர்ச்சிக்கு இது வழிவகுக்க போகுது. அடுத்து முக்கியமான கோரிக்கை, வாணியக்குடியில புதிய மீன்பிடி துறைமுகம். இதுக்கு 150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. குளச்சல் மற்றும் வாணியக்குடிக்கு இடைப்பட்ட தொலைவு 3 கிலோமீட்டர் தான். இருந்தாலும் மீனவ தொழில்கள் கேட்டா அதை நிறைவேற்றி தரணும், அதனால் அதை செஞ்சிருக்கிறோம். இதனால் 34,130 மீனவ மக்கள் நேரடியா பயன்பெற இருக்காங்க. அதே போல தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுக விரிவாக்க பணி 253 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருது. ஏற்கனவே முதல் கட்ட பணிகள் அதை நான் கடந்த ஆண்டு திறந்து வச்சுட்டேன். 2ஆம் 3ஆம் கட்ட பணிகள் நடைபெற்று வருது. பாரம்பரிய மீனவர்களுக்கு 40 விழுக்காடு மானியத்தில் விலை பொருந்தும் இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படகுகளுக்கு 75 விழுக்காடு மானியத்தில் உயிர்காப்பு சட்டைகள், மீன்பிடி தடைக்கால நிவாரணம் மற்றும் மீன்பிடி குறைந்த கால நிவாரணம் முறையா வழங்கப்பட்டு வருது. அதுவும் 5,000 ரூபாய் இருந்த தடைக்கால நிவாரணத்தை திராவிட மாடல் அரசு 8,000 ரூபாயாக உயர்த்தி இருக்கிறோம்.